வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் எல்லாராலுமே செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபிங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம செய்ய போகிறோங்க. எந்த மெஷர்மெண்ட் கப்போ இல்லை எசன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம சூப்பராக இந்த கேக் செய்ய போகிறோங்க. ரவா கேக் தாங்க செய்ய போகிறோம். எல்லார் வீட்லேயும் ரவை இருக்கும், அதனால் டக்குன்னு இந்த கேக் செஞ்சிடலாங்க. இப்போது வித்யாவின் தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். கண்டிப்பாக மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ நம்ம கேக் செய்யலாங்க. அதுக்கு ரவை எடுத்துக்கலாம். வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப் அளவாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு சின்ன கப் எடுத்து ஒரு கப் ரவை எடுத்த கப்லேயே அரை கப்பு சர்க்கரை, அதுக்கப்புறம் 3 முட்டை, அப்புறம் தேவையான அளவு நட்ஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், போட்டாலும் போடலாம், போடலனாலும் வேண்டாம். நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். உப்பு ஒரு சிட்டிகை, அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பரவாயில்லைங்க. பேக்கிங் சோடா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அப்பச்சோடா தான் 1/4 டீஸ்பூன் அப்பச்சோடா. ஏலக்காய் தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் ரவை போட்டுக்கலாம், அரை கப் சர்க்கரை போட்டுக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரவை ஃபுல்லாக அரையாது, குறைன்னு தான் அரையும். பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். அப்புறமா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா முட்டை ஸ்மெல் வரும். இப்போ முட்டை ஆட் பண்ணிக்கலாம், 3 முட்டை. இதெல்லாம் மிக்சியில் போட்டு அடிக்கணுங்க. ஒரு சிட்டிகை உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா முக்கியமானதுங்க நெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் இல்லாட்டினா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவுமே இல்லாட்டினா வாசனை இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது 3ல் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, கேக் பேட்டர். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம கேக் செய்கிறதுக்கு கப் கேக் செய்கிறனால கப்பை நெய் தடவி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த பாத்திரம் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவிக்குங்க. ஒரே ஒரு பவுல் வச்சு கூட செஞ்சுக்கலாங்க. சில்வர் பாத்திரத்தில் செஞ்சுக்கலாம், அலுமினியம் பாத்திரத்தில் செஞ்சுக்கலாம், எதில் வேணாலும் செஞ்சுக்கலாங்க. அதில் நெய் தடவிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை வச்சுட்டு ஒரே கேக்காக கூட செஞ்சுக்கலாம். ஈஸி தாங்க, ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் தடவின பாத்திரத்தில் நம்ம அந்த மாவு ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு மேலே ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமர் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதில் எனக்கு 3 கப்பு வந்திருக்குங்க. மாவு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, அரைவாசி ஊற்றினா போதும். ஊற்றினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பொங்கி வரும்போது நமக்கு மேலே வலிஞ்சு போயிடுங்க, வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அரை கப்பு ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள், நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தட்டு கூட வச்சுக்கலாங்க. இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கப்பெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். நான் இடியாப்பம் புளிகிற அந்த ட்ரே தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ட்ரே இருக்கோ இல்லை தட்டை கமுத்தி போட்டு கூட வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா தாங்க இது வைக்கணும். இதுக்கு மேலே நம்ம பாதாம் பிஸ்தாலாம் வச்சுருந்தோம்ல, அது தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் தூவிக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் இருந்தால் கூட அது தூவிக்கலாம். எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை தூவிக்கலாம். வெறும் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கலாங்க. அப்படி இல்லாட்டினா கிஸ்மிஸ் கூட போட்டுக்கலாம்.
அப்புறமா பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம இஷ்டம் தாங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இட்லி வேகிற மாதிரி வெந்துடுங்க. பாருங்கள், நம்மளுடைய கேக் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆறத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கேக்கு நல்லா உடஞ்சிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சைடில் ஒரு கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாங்க. அதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கமுத்தினா அழகாக வந்துடுங்க. சூப்பராக நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எளிமையான முறையில் டக்குன்னு செய்கிற ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது வித்யாவின் தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.